நான் தான் உங்களுக்கு மாத்திரை தருவேன். சரியா? மறக்காம சாப்பிடணும் மாமா. மாமா, இந்த வார வெள்ளிக்கிழமை டாக்டர் செக்கப்க்கு வர சொல்லிருக்காரு. 10 மணிக்கு புக் பண்ணிருக்கேன். போயிட்டு வந்துடலாம் மாமா. சரி சரி, நீங்க பேப்பர் படிங்க, நான் வரேன். எங்கேயோ ஏதோ ஒன்று பிசுறு தட்டுது, என்னன்னு தான் தெரியல. என்ன பிருந்தா, புள்ளத்தாச்சு புள்ள இப்படி சாப்பிடுறியே? நீ நல்லா சாப்பிடணும்ல. இதோ இங்க பாரு, காய்கறியில நல்லா அள்ளி வைக்கணுமா இல்லையா? இந்தா நல்லா அள்ளி சாப்பிடு. போதும். என்ன போதும்? சாப்பிடு. நல்லா கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே கிடக்குற. இந்தா. ஐயோ ஐயோ, இவ்வளவா? போதும் எனக்கு. சாப்பிடுமா. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. சரி, நானும் உன் கூட உட்காந்து சாப்பிடுறேன். அட அண்ணி உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல குழந்தைனாரே, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு பாப்பாக்கு பரிமாறிட்டு கடைசியா நான் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருங்க. உட்காரு கனி. பிளேட்டை திருப்பி வச்சுக்க. குழந்தைனாரே, தண்ணி கொடுங்களேன். தண்ணி தானே கேட்டேன், அதுக்கு இப்படி. இருங்க, தண்ணி எடுத்துட்டு. ரவுடி, நீ எதுவும் ரவுடித்தனம் பண்ணி இவங்களை பயமுறுத்தி வச்சிருக்கியா? ஆரம்பத்துல அடாவடியா இருந்தாங்க, இப்ப முழுசா மாறிட்டாங்க. என்னமோ உன்கிட்ட ரொம்ப பம்புறாங்களே ரவுடி. போய் உட்காரு போ. தண்ணியில விளையாடாத. நல்லா தண்ணி குடிக்கணும். செக். செக் பண்ணிக்க. சரி, நீங்க விளையாடுங்க. இல்ல ரவுடி, என்கிட்ட வாயே, கொஞ்சம் பேசணும். உன் டீம் வீக் ஆயிடுச்சுன்னு என்ன உன் பக்கம் கூப்பிடுறியா? அதெல்லாம் முடியாது. இல்ல ரவுடி, கிட்ட வாயே. காதலர்களை பிரிக்கிறதே இவங்களுக்கெல்லாம் வேலையா போச்சு. என்ன பாப்பா? ரவுடி, நீ பண்றது சரியில்லை. ஓவரா வீராவை நெருங்குற. கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? நான் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. உனக்கு வேணா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ப்ளீஸ். தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆட்டத்தை மட்டும் கண்டினியூ பண்ணிடு. நானும் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ப்ராமிஸ். பாத்துக்கிறேன். சரி. ஆடு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. நாங்கள எப்பேற்பட்ட பிளேயர், எப்பேற்பட்ட டீம், ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டேன். என்ன பேசுன? அது ஒண்ணும் இல்ல, அவ ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன கூப்பிட்டா, அவ்வளவுதான். ஏத்துக்கல. நான் உன்னை விட்டு போவனா? கைய வைக்காம பேசுங்களேன். இல்ல, உன் ஆட்டத்தை சொன்னேன். சரி.
மலரு, நான் உன்கிட்ட தனியா பேசணும். பாரதி நகர் பார்க் இருக்குல்ல, வந்துரு. இப்படி போட்டதான் சரியா இருக்கும். ஹாய் மலர், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பாரதி நகர் பார்க்குக்கு உடனே வந்துரு. ஐயோ, ஐயோ கடவுளே, இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்லுவேன்? இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் லவ் சொல்லணும்னு தோணுதா உங்களுக்கு? இதோ உடனே வந்துடுறேன். ட்ரெஸ் கூட நல்லதா போட்டிருக்கேன். இதே ட்ரெஸ்ஸோட போயிடலாம்.